ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு ப்ரிவெண்ட் கோல்டு. ஓகேங்களா? அந்த ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு கோழிங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு சார், மூக்குலேருந்து பார்த்திங்கன்னா சளியாக ஒழுகுது சார், அது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இயற்கை முறைகள் எப்படி நம்ம கொடுக்கணும் அது ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபார் இங்கிலீஷ் மெடிசன், அதாவது நம்ம மெடிக்கலில் கிடைக்கிற அந்த மெடிசன் வச்சு அது என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து குப்பமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த செடி பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடி இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து வைத்தியமே பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா? இந்த குப்பமேனி இலை. சரிங்களா? என் பண்ணையில் பார்த்திங்கன்னா இந்த குப்பமேனி நான் வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த குப்பமேனி இந்த செடி வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த குப்பமேனி செடி இது பார்த்திங்கன்னா இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, துளசி எடுத்துக்கோங்க. நீங்கள் துளசி எடுத்துக்கிட்டு துளசி ஒரு கைப்பிடி துளசி எடுத்துக்கோங்க, குப்பமேனியும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிருங்க. ஓகேங்களா? நல்லா அரைச்சிட்டு அது என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம மருதாணி எப்படி அரைப்போம் அது மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதை அரைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சாதமோ, ஓகேங்களா, சாதம் செஞ்சால் சாதம் செய்யலாம். இல்லாட்டினா பார்த்திங்கன்னா நீங்கள் தேவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பமேனி இது ரெண்டையும் சேர்ந்து, சரிங்களா, இந்த துளசியும் குப்பமேனியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அது நல்லா நம்ம இந்த இது மாதிரி இருக்கும், மாவு மாதிரி நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சி அது வந்து கோழிங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை சப்போஸ் வந்து சில கோழி இண்டிவிஜுவலாக சில வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு சளி பிடிச்சிரும், மற்ற கோழிங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஊட்டி விடுங்க அதுங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளைன்னு ஊட்டி விட்டிங்கன்னா உடனே அந்த சளி போயிடும். இப்போ வந்து சளி ரொம்ப முத்திருச்சு சார், ஓவர் சளியாக இருக்குது அப்படின்ற என்ன பண்ணுங்கள், நீங்கள் தாராளமாக அதில் மெழுகு சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன குஞ்சுங்களுக்கு வந்து மெழுகு வந்து கம்மியாக சேர்க்கணும், ஏன்னா ஓவர் காரம் குஞ்சுங்களுக்கு. ஆனால் பெரிய கோழிங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த இது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கிலீஷ் மருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? அந்த இங்கிலீஷ் மருந்து, ஓகேங்களா, அது பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிக்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மருந்து தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் மருந்து. சப்போஸ் வந்து அந்த குப்பமேனி அதெல்லாம் கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த இங்கிலீஷ் மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எல்லா மெடிக்கல்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மெரிக்வின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து என்ட்ரோஃப்ளாக்சின் ஓரல் சொல்யூஷன் இது. சரிங்களா? அதாவது எதிர்ப்பு சக்திக்காண்டி, அதாவது எதுக்கு சளி பிடிக்குது, இப்போ நம்ம எதுக்கு சளி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதுக்கு கிடைக்காது. எதிர்ப்பு சக்தி கிடைக்காதனால தான் ஒரு கோழிங்களுக்கு வந்து சளி பிடிக்குது. அதுக்கு தான் படித்து நாங்கள் என்ன சொல்கிறோம், சின்ன குஞ்சுங்கள்லேருந்தே நீங்கள் வந்து கரெக்டான அந்த எதிர்ப்பு சக்தி கொடுத்துட்டிங்கன்னா பெருசாகும் போது எவ்வளோ நோய் நொடி எது வந்தாலும் அது தாக்காது. சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன குஞ்சுங்களுக்கு என்ன போய் ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக அந்த சின்ன குஞ்சில் அசால்ட்டாக விட்றது தான் அது பிற்காலத்தில் வந்து பெரிய கோழியை பாதிக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூடி சின்ன குஞ்சிலேருந்து இப்போ பிறந்த குஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெரிக்வின் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 10 கிலோ வெயிட் உள்ளதுக்கு 1 ml. ஓகேங்களா? இந்த பேஸ் பண்ணி இது கொடுங்க. சரிங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் வந்து எக் பர்பஸ்க்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழிங்களுக்கு வந்து எக் பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கொடுக்கலாம். ஓகேங்களா? மீட் பர்பஸ் உள்ளவங்களுக்கு ஒரு 10 days கொடுங்க. தாராளமாக கண்டினியூஸாக கொடுங்க. அப்போ தான் ஆன்டிபயோட்டிக் எந்த மருந்து இருந்தாலும் 3 நாள் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து வேலை செய்யும். சரிங்களா? கண்டிப்பாக 3 நாள் இது கொடுத்தே ஆகணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் நிறைய பேருக்கு அந்த பேர் தெரியாது, தெரியாதவங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள் மெரிக்வின் இது பேர். ஓகேங்களா? சப்போஸ் வந்து அது பாருங்க, அதோடைய டோசேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் காமிச்சிருக்கு பாருங்கள். அதாவது எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு குஞ்சுங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றது. சரிங்களா? ஓகேங்களா? இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தாகணும். மெரிக்வின்ன்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா என்ட்ரோஃப்ளாக்ஸ் ஆன்டிபயோட்டிக் இதுக்கெலாம் கண்டிப்பாக அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ எதுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழி ஆகும்போது வந்து அதுங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும். ஸோ அதுக்கோசரம் வந்து நீங்கள் கொடுங்க. சரிங்களா? கூடிமானவரும் வந்து சின்ன குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி சூடு பண்ணி ஆற வச்சு, சரிங்களா, அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சொட்டு விட்டு நீங்கள் கோழி குஞ்சுக்கு வைங்க. அப்போ தான் வந்து அதுங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. சளின்றது மட்டும் இல்லை, எந்த நோய் நொடி எதுவுமே வராது. சரிங்களா?
அடுத்து வந்து இல்லைனா கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த குப்பைமேனி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, குப்பைமேனி, துளசி, சீரகம், சரிங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து நல்லா கொடுங்க. கண்டிப்பாக சளி பிடிக்காது. சரிங்களா, ஏன்னா கோழி குஞ்சுங்களுக்கு நீங்கள் காப்பாற்றுறது தான் பெரிய பெருசாகும் போது உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நான் பானை வச்சுருப்பேன். சரிங்களா, கரையானும் உற்பத்தி பண்ணுறேன். நான் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து கரையான் எப்படி உற்பத்தி பண்ணுறது, சரிங்களா, சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு வந்து எப்படி கரையான் உற்பத்தி பண்ணுறது மற்றும் வந்து எந்தெந்த வகையில் கரையான் உற்பத்தி பண்ணலாம், சரிங்களா, கோழி குஞ்சுங்களுக்கு நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.